bookmyshow ஆப்ல எப்படி வந்து மூவி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். bookmyshow ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க இமெயில் கொடுத்து லாகின் பண்றீங்களா இல்லாட்டி நம்பர் கொடுத்து லாகின் பண்றீங்களான்னு கேட்பாங்க. நான் அதில் வந்து மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் நம்ம வந்து என்ட்ரு பண்ணதுமே ஓடிபி வரும். ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணதுமே இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து செலக்ட் மேனுவலி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட சிட்டி எதுவோ அதை இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா மூவிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மூவிஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களோட ஊரில் வந்து என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ஓடிட்டு இருக்கோ அதோட லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எந்த மூவி நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த மூவியோட அந்த பேனலை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த மூவி ஃபோட்டோ போட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போகிறோம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டேட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆகலைன்னு வந்து அர்த்தம். எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். அதே நேரத்தில் புக் கிளிக்கு பண்ண முடியாத மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஷோக்கு வந்து புக் பண்ணணுமோ அந்த டைம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த தேட்டரில் நீங்கள் புக் பண்ணணுமோ ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ண எந்தெந்த தேட்டரில் அந்த மூவி ஓடிட்டு இருக்கோ அந்த தேட்டர் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைமில் எந்த தேட்டரில் புக் பண்ணணுமோ அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அக்செப்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டர் செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு எத்தனை சீட் வந்து வேணும் அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. அந்த சீட்டு இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு செலக்ட் சீட் அப்படின்றத கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். தேட்டரில் எந்த இடத்துல உங்களுக்கு சீட் வந்து புக் ஆகும்னு கேட்பாங்க. அந்த சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து ஸ்கிப் வந்து கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து புக் பண்ணீங்க, எந்த டேட்டு, எந்த தேட்ரு, எவ்வளோ ப்ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோமா, எத்தனை சீட் வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் மோர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. யூபிஐ மூலியமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஆல்ரெடி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மொபைல் வேலட்ஸு, நெட் பேங்கிங், பே லெட்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் யூபிஐ வந்து இதில் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இல்லை கூகுள் பே இல்லை பேடிஎம்மோட அந்த யூபிஐ ஐடியை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூபிஐ ஐடி அந்த ஆப்பில் நீங்கள் போனாலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு பேன்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே ஆகிடும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு புக் ஆனதுக்கான ஒரு ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து படத்துக்கு போகிறப்போ அதை வந்து அங்கே காட்டுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படி இந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்புக்கு ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்லேயே வந்து சேவ் ஆகிருக்கும் அந்த ரிசிப்ட். அதை நீங்கள் இதிலே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே யூஆர் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் புக் பண்ணதுக்கான அந்த டிக்கெட்டோட ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்து போகிறப்ப அந்த டிக்கெட்டை காட்டினா தான் நீங்கள் வந்து என்ட்ரு ஆக முடியும். ஸோ அதற்காக தான் bookmyshow ஆப்ல எப்படி வந்து மூவி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.